ஏன் என்கிட்ட வந்து சொல்ற நேரச்சோம்னா எழுதிட்டு போவேன் அப்படின்னு இருப்பாங்க. இவர் அந்த இடத்தை சேர்த்தார் பாருங்க, சந்தேகம் உடையாண்டு. இப்ப சந்தேகத்தின் வாசல் எங்க திறக்கப்படுது? இந்த பர்டிகுலர் இடத்துலன்னு சொல்லும் பொழுது அது ஏன் இந்த இடம் சொல்றான், அங்கதான் மேட்ரு வருது. சந்தேகம் வந்துடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஷிர்க் இருக்குமோ, தவறுக்கு துணை செய்யறமோ, அந்த திருவிழாக்கள்ல போய் அறுத்து கொடுத்தா இன்னும் அந்த மாதிரி திருவிழாக்கள் அதிகமா நடக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பொழுது அதிலிருந்து விலகி கொள்ளணும். இப்படி சந்தேகத்தின் வாசலை இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைக்கிறார்கள். அப்ப நமக்கு டவுட் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டா அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும். உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இல்லைங்கிற முடிவு வருவதா நல்லது. எது நமக்கு சேஃப்டியானது? இதுல சேஃப்டி என்ன? அந்த இடத்துல கொடுக்காம இருக்கிற சேஃப்டி. கொடுத்தா மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல போய் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா இறைவன்ட்ட மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல கொடுக்கலன்னா கொஸ்டின் வராது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. ஒரு சின்ன தொழுகை எல்லாத்திலையும் பாக்குறாங்க. எப்படி செய்யறாங்கன்னு பாருங்களேன். ஒரு ஆள் தொழுகிறாரு. தொழும் பொழுது 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா சந்தேகம் வருது. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம இப்ப தொழுது 4 ரக்காத் தொழுதுட்டோமா 3 ரக்காத் தொழுதுட்டோமான்னு சந்தேகம் வருது. நமக்கு என்ன சட்டம் இருக்குது? சந்தேகம் வந்து யோசிச்சு பார்க்கணும். சந்தேகத்தை நம்ம ஒரு யோசிச்சு பார்த்து கிளியர் பண்ணிக்கிற 7மான்னு பார்க்கணும். 3 4 இல்ல 3 தான் இருக்கும் 4 தான் இருக்குன்னு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வைங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா யாபத்துக்கு வந்துருது, பிரச்சனை இல்ல. 4ன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா 4 ஆக்கிட்டு போ, 3ன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா 3 ஆக்கிட்டு போ, குழப்பம் இல்ல. வரமாட்டேங்குது. யோசிச்சு பார்க்கணும். 4 தான் இருக்குமோ 3 தான் இருக்குமோ இல்ல 4 தான் இல்ல 3 தான். இப்படியே நமக்கு என்ன செய்யுது? அது எதுங்கிறது தெரியல. 4 ரக்காத் தான் தொழுதமா 3 ரக்காத் தான் தொழுதமாங்கிறது வந்து நமக்கு வந்து முடிவே பண்ண இயலல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? 4 3 சந்தேகம் வந்தால் 3 நிச்சயம் நீ தொழுது இருக்கிற. வணங்குதா? 4 3 சந்தேகம் வந்தா எது கன்ஃபார்ம்? 3 கன்ஃபார்ம். சந்தேகம் எதுல இருக்குது? 4 தொழுதமா இல்லையா சந்தேகம். நீ 3 தான் 3 கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலும் சரி 4ன்னு கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி 4க்குள்ள 3 இருக்குதானே செய்யுது. 4க்குள்ள 3 அடங்கிச்சா இல்லையா? அப்ப 3 4 சந்தேகம் வந்தால் சந்தேகம் 3ல கிடையாது. பேச்சுக்கு இப்படி சொல்லிக்கிறோம். 3 4 சந்தேகம் வந்தால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர 3 4 ஒருவனுக்கு சந்தேகம் வந்தாலும் என்ன வருது? அவன் 3 கன்ஃபார்ம் பண்ணிவிட்டான். அது 4 தொழுதானா இல்லையாங்கிறது அவனுக்கு டவுட் வருது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இதுல உனக்கு சேஃப்டியானது என்ன தெரியுமா? 3 வச்சுக்க. குழப்பம் வந்தா நினைச்சுக்க. 3 4 வந்தால் என்ன செஞ்சுக்கிறேன்னு 4 இல்ல 3 தான், இன்னொன்னு தொழுதுட்டு போ அப்படிங்கிறாங்க. அது மாதிரி 2 3 சந்தேகம் வருது 2ன்னு வச்சுக்க. அப்ப இதுல என்ன பாக்குறாங்க? இப்படி சொல்றாங்க. இதா ஷக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய தொழுகையில சந்தேகப்பட்டாரையானால் ஃபலம் எதிரி கம் ஸல்லா, எவ்வளவு தொழுதோம் என்பது ஸலாசன் அம் அர்பஅன், 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்று அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஃபல் யத்ரஹி ஷக்க, சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடவும். சந்தேகத்தை தூக்கிட்டு ஒல் எப்னி அலா மஸ்தைகன, எது கன்ஃபார்மா உறுதியானது அதிலிருந்து தொடரட்டும். 4ங்கிற சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடட்டும், 3 தான் என்ற ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளட்டும். அப்படி அப்புறம் 2 சஜதா சலாம் கொடுக்க முந்தி 2 சஜதா செஞ்சுக்கிற வேண்டியது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. இதுல என்ன பாக்குறோம்? இதுலயும் இந்த பேணுதல் தான் வருது. டவுட் வரக்கூடிய நேரத்தில் நீ 4 தான் நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா உண்மையில 3 இருந்தா ஒரு ரக்காத்து விட்டுறியா இல்லையா? இப்ப ஒரு ரக்காத்து கூடுனா பரவாயில்ல, குறைச்சிட்டா மாட்டிக்கிருவிய. 3 4 சந்தேகம் வருது. உண்மையில் நீ தொழுதத்தை எத்தனை தான் வச்சுக்கிருவோம்? 3 வச்சுக்கிருவோம். நீ 4 முடிவு பண்ணிக்கிட்ட. 3 4 சந்தேகம் வருது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மறக்க மாட்டானே. அல்லாஹ்வுடைய கணக்குல நீ தொழுது எத்தனை? 3. நீ என்ன பண்ற? 4 வச்சுக்கிறோமே அப்படின்னு முடிச்சிட்டேன்னு சொன்னா அந்த தொழுகை நீ 3 ரக்காத் தொழுது இருக்கிற. 4 ரக்காத் தொழுகைய 3 தொழுதால் மாட்டிக்கிறியா இல்லையா? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன வழி சொல்றாங்க? பேணுதல் என்ன தெரியும்? மாட்டிக்கிறாத வழி என்னன்னு கேட்டா உனக்கு கூட வேண்டாலும் போயிட்டு போகுது. கூட போனா என்ன? நிஜமாகவே நீ தொழுதது 3 இருக்குமேயானால் இந்த 1 தொழுது இல்ல 4 ரவுண்ட் ஆயிடுது. ஒருவேளை 1 அதிகமா இருந்தால் 2 சஜிதா சரி இல்லையா? இந்த 2 சஜிதாவும் 1 அதிகமா தொழுதியா இல்லையா? அதுவும் சேர்ந்து 2 ரக்காத் ஆகும். 2 சஜிதாவும் ஒரு ரக்காத்துடைய கணக்கில் கொடுக்கப்பட்டு 4 ரக்காத்தும் 2 ரக்காத்து நபிலும் நீ தொழுதுன்னு எல்லாம் கணக்கு வச்சுக்கிடுவான். போ, குறைச்சது நீ வச்சுக்க. இப்படி எல்லாம் இந்த சந்தேகத்தின் வாசல் வரும் பொழுது எது நமக்கு பாதுகாப்பானது, அல்லாஹ்விட மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுக்கு எது ஏற்றதுன்னா அந்த குறைஞ்சதை எடுத்துக்கிறதா ஏற்றதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சந்தேகம் வரும் பொழுது ஒரு முஸ்லீம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிம்ல 888வது ஹதீஸாக இருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. இவர் ரொம்ப குறைவா தான் ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காரு. என்ன சின்ன பிள்ளையா இருந்தார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும் பொழுது ஒரு 7 வயசு அந்த மாதிரி வயசுல இருந்த காரணத்தினால பெரிய பெரிய ஹதீஸ்கள்லாம் இவர் என்ன செஞ்சுக்கல, மனப்பாடம் செஞ்சுக்கல. சில விஷயங்கள் ரொம்ப குறைவா வீட்டில் குனூத்லாம் அவர் தான் அறிவிப்பார். வித்தர்ல வரும் குனூத்லாம் அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத, இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து வித்தர்ல ஓதுவதற்காக எனக்கு கற்று தந்தாங்க. சின்ன பிள்ளையில வீட்டில் நினைஞ்சிருக்காங்க, கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு செய்திகள் மனப்பாடம் இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்க. சின்ன பிள்ளையா கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும் அவருக்கு, ஒரு 5-10 தான் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்படி கேட்கும் பொழுது அதுல சொல்ற அந்த குணத்தை எல்லாம் சொல்றாரு. அல்லாஹும்ம ஹதினி ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க, அது நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அதை சொல்லும் பொழுது அதுல ஒரு 5-6 விஷயம் அவர் சொல்லும்போது முக்கியமா ஒன்று சொல்றாரு. ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறேன். எனக்கு பேர பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி? தஅமா யுரீபுக இலாமா லா யுரீபுக, பேர பிள்ளை ஹசனே உனக்கு சந்தேகம் தர்றதை விட்டுவிட்டு சந்தேகத்துக்கு இல்லாத நோக்கி போயிரு. செய்யலாமா செய்யக்கூடாதான்னா செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்க. சந்தேகத்திற்கு இடமானதை நீ விட்டுவிட்டு சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகத்திற்கு இடமில்லாத நோக்கி போய்விடு. இந்த பேசிக் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துறாங்க. எதிர்காலத்தில் நம்ம பேரப்புள்ள ஹராமானெல்லாம் செஞ்சிடக்கூடாது, ஒவ்வொரு சட்டமா சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எதை சொல்லி கொடுத்துருவோம்? டவுட் வந்தா தூக்கி போட்டு போயிரு. செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யக்கூடாதுன்னு போயிட்டே இரு. செய்யறதுக்கு ஏதாவது தந்திரம் இருக்கா, செய்யலாங்கிறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு தெரிவிட்டு இருக்காத. செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யக்கூடாது போ, இந்த முடிவை நீ எடுத்துக்கமான்னு சொல்லி பேரனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. இது திருமதியில 2442வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இதுல என்ன முடிவுக்கு வரணும்? அல்லாஹ் தடை செய்தவை எவைங்கிறத அறிந்து கொள்வதற்கு முன்னாடி தடை செய்யாமல் தடை செஞ்சிருப்பானா என்ற டவுட் வருமே, சந்தேகம் வருமே, அதுல இருந்து விலகி கொள்ற முடிவு நம்ம எடுத்தோம் என்றால் நம்முடைய நிலை எங்கேயோ போயிடும். இந்த ஹராம்ல இருந்து தப்பிச்சு கொள்றது நம்ம சாதாரண ஒரு விஷயமா ஆயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு சில ஹலால் ஹராம் இருக்குது இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு சில ஹலால்களே ஹராமா இருந்தது. நமக்கு எதெல்லாம் ஹலாலா இருக்குதோ அதுல சில விஷயங்கள் அவங்களுக்கு என்னது ஹராம். அதுல ஒரு முக்கியமான ஹராம் என்ன? இப்ப ஜக்காத்து பணத்தை அவங்க சாப்பிடக்கூடாது. ஒரு ஆள் ஜக்காத்து கொடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து நம்ம ஜக்காத்து பணம் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு கொடுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யக்கூடாது? அதை எவ்வளவு கஷ்டம் தான் சாப்பிடக்கூடாது, ஹராம். அவங்களுக்கு மட்டும் ஹராம் இல்ல, அவங்களுக்கு அவங்க வாரிசுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் நாங்களாம் ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் யாராவது சொல்லிவிட்டார்களே ஆனால் அது போய் நம்ம அவங்க ஜக்காத்து பணத்தை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அது மாதிரி தர்மம், ஜக்காத்து இல்லாம செய்யறதுக்கு பேர் தர்மம். ஜக்காத்துன்னு சொன்னா 100க்கு 2 கம்பல்சரியா கொடுக்கணும், அதுக்கு பேர் ஜக்காத்துங்க. ஜக்காத்து வேற சதக்கா வேற. ஜக்காத்துனா என்ன அர்த்தம்? கண்டிப்பா கட்டாயம் கொடுக்காட்டி குற்றமா வருமே, அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய வரிக்கு பேர் என்னது? ஜக்காத்து. சதக்கான என்ன அர்த்தம்? இந்த 2.5 கொடுத்தது போக நம்மளா விரும்பி, அளவுலாம் கிடையாது, நம்ம விரும்பினா 1000 கொடுக்கலாம், நம்ம விரும்பினா 10,000 கொடுக்கலாம், நம்மளா விரும்பி கொடுக்கிற தர்மத்துக்கு பேர் என்னது? சதக்கா. சதக்காவும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம். ஜக்காத்துங்கிறது ஏழை வரின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் ஹராம். சதக்கான அந்த பிச்சை தர்மம், தர்மம் கொடுப்பதே என்ன செய்யக்கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கக்கூடாது. தர்மமா யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வும் சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய வாரிசுகளும் சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு இது நடந்திருக்கிறாங்க? பள்ளிவாசல்ல பேரிச்சம்பழங்கள் குவிந்து கிடக்கும். ஜக்காத்துடைய பேரிச்சம்பழங்கள் பள்ளிவாசல்ல அம்பாரமா குவிக்கப்பட்டிருக்கும். அங்கதானே பேரப்பிள்ளை ரசூலுல்லாஹ் பார்க்க வருவாங்க. ஹசனோ ஹுசைனோ பேர் வரல, பேரப்பிள்ளைன்னு வருது, 2 பேர்ல ஒரு ஆளா இருப்பாங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது பேரிச்சம்பழம் குவிஞ்சு கிடக்குதா, டக்குனு ஒரு எடுத்து வாயில வச்சுட்டாரு. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரப்பிள்ளை. ஒரு 7 வயசு 6 வயசு பிள்ளைங்க தானே, வாயில வச்சு சாப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துறாங்க. உடனே இழுத்துட்டு விரல வாய்க்குள்ள விட்டு தோண்டி அந்த வாய்க்குள்ள போன பேரிச்சம்பழம் தோண்டி துப்ப சொல்லிட்டு கஹ்ங்கறாங்க. கஹ்ண்டா துப்புன்னு அர்த்தம். துப்புன்னு சொல்லி அதை காரி துப்புறது இருக்குல்ல, அது துப்ப சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஏன்பா முகமதுடைய குடும்பத்தாருக்கு இதெல்லாம் ஹராம் என்று உனக்கு நான் சொல்லி தந்திருக்கேனா இல்லையா? என்னுடைய குடும்பத்தாருக்கு